அதே போன்றுதான் இந்த சமூகத்திலே பெண்கள் இன்று தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தவறை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை சமூகத்தை சார்ந்த நமக்கு இருக்கிறது. எனவே அந்த பெண்கள் வழி தவறுகின்றார்கள், அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும். வெறுமன நாம் மார்க்க பயான் என்று இன்னைக்கு பெண்களுடைய பயான் என்று நாம் வைக்கிறோம். ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவங்க போயிடறாங்க, கேட்கிறாங்க, பாதி கேட்கிறாங்க, கேட்காம போயிடுறாங்க என்ற நிலைகளை மாற்றி அந்த பெண்களிடத்திலே கலந்துரையாடல் என்று அல்லது கருத்தரங்கம் என்று கேள்வி பதில் என்று அந்த பெண்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே பல விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தி மார்க்கத்தின் மீது ஒரு ஈடுபாட்டை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியின்படி அந்த பெண்களுக்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபியுடைய பெண்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சில பெண்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? இந்த வரலாறுகளை இந்த சமூகம் தெரிந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறை தெரிந்து கொள்வார்கள். எனவே அந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகள் கடைசி வரை அவர்கள் காலேஜ் செல்லும் வரை அவர் நம்முடைய கண்காணிப்புக்குள்ளே அவர்கள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்தில் மார்க்கத்துடைய விஷயத்தோடு அவர்களை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டும் அந்த பெண்களை நாம் ஓரளவு அவர்களை நம்முடைய சமூகத்தினுடைய அந்த பல விஷயங்களுடைய ஈமானோடு அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாதிரியான காரியங்களை செஞ்சு செயல்படுவதற்கான நன்மை இந்த சமூகத்தை நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பெண்களும் ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.